உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். பாகப்பிரிவினை கேட்டு வழக்கு தாக்கல் செய்யும் மனைவி சட்டப்பூர்வ மனைவி என்பதை எப்படி நிரூபிக்க வேண்டும்? இது சம்பந்தமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் 21/2/2023 மஞ்சுளா வெர்சஸ் கணபதி என்ற வழக்கில் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அதில் வாதியான இந்த மஞ்சுளா என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு பாகப்பிரிவினை வழக்கு போடுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய கணவர் இறந்து விட்டார், இறந்த கணவருடைய சொத்தில் மனைவியாகி எனக்கு பாகம் இருக்குது என்ற வாதத்தை வைக்கிறாங்க. பிரதிவாதிகள் இவர் சட்டப்பூர்வ மனைவியே கிடையாது என்ற வாதத்தை வைக்கிறாங்க. இப்போ நீதியரசர் என்ன குறிப்பிடுகிறாருன்னா, யார் பாகப்பிரிவினை வழக்கு போட்டார்களோ அவர்கள் தான் அதை நிரூபிக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. அப்போது இறந்த கணவருடைய சட்டப்பூர்வ மனைவி என்பதை முதலில் அவர் நீதிமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும். எப்படி என்று பார்க்கும் பொழுது, வாக்காளர் அட்டை, ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, பிள்ளைகளுடைய பிறப்பு சான்று, பள்ளி சான்று ஆகியவற்றை கொண்டு நீதிமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும். ஆனால் வாதியான மஞ்சுளா இவர் சட்டப்பூர்வ மனைவி என்பதை இந்த ஆவணங்களை கொண்டு அவர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க தவறியதால் அவர் இந்த சொத்தில் பாகப்பிரிவினை கோர முடியாது என்று தீர்ப்பளித்திருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.